தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. அம்மா இப்போ எங்கே கொண்டு போயிட்டு இருக்கீங்க? ஏன் எங்கே சொன்னப்பா வரியா என்ன? அப்படிலாம் இல்லை, சும்மா கேட்டேன். என்ன அந்த சைடு திரும்பிட்ட? சும்மா தான் வேடிக்கை பார்த்துட்டே வரேன். அது சரி. பிரபு வண்டி ஸ்டாப் பண்ணு, ஒரு நிமிஷம் நிறுத்து. என்னாச்சு? வண்டி ஸ்டாப் பண்ணு. ஏய் என்ன அம்மு, என்னாச்சு? டேய் நாங்க பிரியாக்கா பார்த்தேன்டா. என்ன பிரியாவை பாத்தியா? அட ஆமா, இங்கே தான் பார்த்தேன், ஆனா இப்போ இல்ல. இங்க பாரு அம்மு, நீ பிரியாவோட நினைப்பிலே இருக்கேல, ஒருவேளை அப்படி இருக்கலாம். இல்லடா, நான் உண்மையிலே பார்த்தேன், இங்கே தான் பார்த்தேன். ஆனா எப்படி காணா போனாங்க திடீர்னு? இங்க பாரு அம்மு, என்ன? பிரியா இங்க இல்ல அம்மு, வா போவோம். ஆனா நான் பார்த்தேனே, எப்படி அதுக்குள்ளே காணா போயிருப்பாங்க? அம்மு இந்த வாரேன். நல்ல வேலை அம்மு கண்ணில் படலை. பரவாயில்ல, சண்டை போட்டுட்டு இருந்த 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் காதலிச்ச நாங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கோமே. டே கார்த்தி, எங்கடா இருக்க? உனக்காக நான் காத்திருக்கேன்டா. ஆனால் என்னால் உடனேலாம் உன்னை ஏற்றுக்க முடியாது. ஆனால் நீ இருந்த இந்த மனசில் வேற யாருக்குமே இடம் இல்லை. ஒரு கண்ணில் நீர் கசியா, உதட்டு வழி உசிர் கசியா, உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவும் ஆனதே. அட ஆத்தோட விழுந்த என அந்த ஆத்தோட போவது போல் நெஞ்சு உன்னோடதான் பின்னோடதே. அம்மு நார்மலா இருடி, அங்க பிரியா இல்ல, நானும் தானே உன் கூட இருந்தேன். டேய் ஆனா நான் பிரியாக்கா பார்த்தேன்டா. உன் கூட நானும் தானே வந்து பார்த்தேன். அங்க பிரியா இருந்தாளா? இல்ல. அப்புறம் என்ன, பிரியா விடு. சரி நீ மேல போ. இவன் என்ன பிரியா பார்த்தேன்னு சொல்றா? அப்படியே பார்த்திருந்தாலும் நம்மளும் அங்கே தானே இருந்தோம், நம்ம பார்க்கலையே. இவன் என்ன தனியா 2 பேசிட்டு இருக்கான்? டே மச்சான், என்னடா என்னடா தனியா 2 பேசிட்டு இருக்க? இல்லடா, இப்போ நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம்ல. ஆமா. அம்மு பிரியாவை பார்த்தேன்னு சொல்றாடா. என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், அவ கான்ஃபிடண்டா சொல்றா நான் பிரியாவை தான் பார்த்தேன்னு. பிரியாவை நீ பார்த்தியாடா? இல்லடா மச்சான், அம்மு தான் பார்த்தேன்னு சொன்னான். ஒருவேளை வேற யாரையா கூட பார்த்துருக்கலாம்ல அவ. அதுதான் நானும் சொன்னேன். சரிடா, மேலே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன? இல்லடா மச்சான், ஈவினிங்குள்ளே முடிச்சிடுறேன், சரியா? சரிடா. பிரபு அண்ணி எங்க? மேலே தான் இருப்பா, போய் பாரு. இல்ல, நான் ஃபுல்லா தேடிட்டேன், அண்ணி மேல இல்ல. என்ன சொல்ற? உண்மையாதான், அண்ணி மேல இல்ல. டே மச்சான், அனு நீ எங்கேயும் பார்த்தியா என்ன? இல்லையடா. மாயா, அனு சிஸ்டரை பார்த்தீங்களா என்ன? அவங்க வெளியே போனாங்க, பார்த்தேன். வெளியில போனாளா? ஆமா ப்ரோ, வெளியே தான் போனாங்க அண்ணி, நான் பார்த்தேன். மாயா கேட்டுக்கலாம்ல அண்ணி எங்க போறீங்கன்னு. நான் பக்கத்துல எங்கேயாவது கடைக்கு போவாங்கன்னு நினைச்சேன். சரி நீங்களாம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ரோ இப்போ அண்ணி வந்துடுவாங்க ப்ரோ, இருங்க. இல்லை மாயா, ரகு என்ன நம்பி தான் அவளை விட்டுட்டு போயிருக்காரு. இவன் என்ன சொல்லாம போயிருக்கா? அண்ணி நீங்க எங்க போனீங்க? இங்கே தான் அம்மு, பக்கத்தில் கடைக்கு போனேன். கடைக்கு போனியா? என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, நானாக கூட்டு போயிருப்பேன்ல. எந்த கடைக்கு போனேன்? இங்கே தான் பக்கத்தில் மெடிக்கல் போனேன். மெடிக்கல் போனியா? என்னாச்சு? நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை, சும்மா தலைவலி டேப்லெட் வாங்கறதுக்காக போனேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே. கடைக்கு போயிட்டு தானே வரேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன்ல, விடுங்க, நான் ரூமுக்கு போகிறேன். ஏன் அண்ணி ஏதோ மாதிரி பேசிட்டு போறாங்க? இவளுக்கு என்னாச்சு? அதான் தலைவலி சொன்னாங்களே. அம்மு நீ போய் தூங்கல? தூங்கணும். நீங்க தூங்கலையா? ஏதோ தூங்கணுமா? நீ போய் தூங்கு. ம். சரிடா மச்சான், நான் வெளியே போயிட்டு வரேன். டேய் நைட் டைம் எங்கே போகிற?
இல்லடா மச்சான், கேக் ஆர்டர் கொடுத்தோம்ல, அங்கே கூப்பிட்டுருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓ அப்படியா, சரிடா, போயிட்டு வா. மாயா, அம்மு கொஞ்சம் பார்த்துக்கோ, சரியா? ஓகே ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே கொஞ்சம் அணுவையும் பார்த்துக்கோ. சரிங்க ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போயிட்டாங்க. ம் சரிம்மா. நீ போய் தூங்கலையா? இல்லை, எனக்கு தூக்கம் வரல. ஓ அப்படியா. நீங்கள் தான் அம்மு பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறீங்கல்ல, நான் கூட ஹெல்ப் பண்ணவா? நீங்களா? ஹலோ, நான் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவேன். ம் சரி, வாங்க போகலாம். இதென்ன நீங்கள் வாங்க, நீ வானே கூப்பிடுங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடுங்க, நானும் கூப்பிட்றேன். ஓகே அர்ஜுன். சரி மாயா, வா. ஆமாம், டெக்கரேஷனுக்கு பொருள் இந்த மாதிரி தெரில, எப்படி பண்ணுவீங்க? எல்லாமே உள்ள ரூமில் இருக்கு. நான் உன்னை கேட்கலாமா? ம் கேளு. ஆமாம், பொருளெல்லாம் கீழே வச்சுட்டு நம்ம மேலே வந்து என்ன செய்கிறோம்? இப்போதைக்கு இடத்த பார்க்க வந்திருக்கோம். எங்கெங்கே என்னென்ன செட் பண்ணலாம் பார்த்துட்டு போய் எடுத்துகிட்டு வரணும். அது சரி. உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இல்லை, எனக்கு தூக்கம்லாம் வரல. சரிம்மா, உனக்கு எப்போ தூக்கம் வந்தாலும் சரி, நீ போய் தூங்கிடு. ம். இந்த இடம் சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஜில்லுன்னு காற்று. ஆமாம், எனக்கும் இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். ரியலி? ஆமாம். சரிம்மா, நீ இங்கே பார்த்துட்டே இரு, நான் போய் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நானும் கூட வரவா ஹெல்ப் பண்ண? அதெல்லாம் வேண்டாம், நானே எடுத்துகிட்டு வரேன், நீ இங்கே இரு. ம். அர்ஜுன், பேரு கியூட்டா இருக்குல்ல, பார்க்கவும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறாங்க. மாயா, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரையும் நம்பாத மாயா. நீயே யோசிச்சு பாரு, ப்ரோவை நம்பவே உனக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இவரை எப்படி நீ நம்பலாம்? அது மட்டும் இல்லாமல் அவர் தோல்ல சாஞ்சி ஒன்று அறியாம அழுந்திருக்க. ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு மாயா, யாரையும் நம்பாத. இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை. இந்த அர்ஜுன் மட்டும் விதி விலக்கா என்ன? மாயா. சொல்லுங்க. மாயா, தேவையான எல்லாமே இட்டு வந்துட்டேன், ஸ்டார்ட் பண்ணுவோமா? ம். ஓகே சொல்லிட்டு அங்கே நின்ற அப்படி இங்கே கிட்ட வாங்க. என்ன? இதை புடின்னு சொன்னேன். ம். இதை வாரேன், கொடுங்க. இந்தா. ஐயோ சாரி, தெரியாமல் கைப்பற்றுச்சு. என்ன அப்படி பார்க்க? இல்லை, சும்மா தான் பார்த்தேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த இடம் ஓகே தானே? நல்லா இருக்குல்ல பார்க்க? ஆ, ஓகே தான். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, பண்ணலாம். உனக்கு என்னாச்சு மாயா? அவர்கிட்ட போகும்போது மட்டும் ஏன் நீ ஒன்னையும் மறந்துடுற? மாயா, என்ன அர்ஜுன்? இதெல்லாம் எப்படி இருக்கு? சொல்லவே இல்லை. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ம், உன் பர்த்டேக்கு இதை விட செம்மையாக பண்ணுவோம், சரியா? மாயா, என்னாச்சு? அடிக்கடி சைலண்டில் போயிடுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ம். ஆமாம், அங்கெங்க பார்க்க? அதோ அந்த நிலா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எங்க? ஆ. சாரி மாயா, தெரியாம அடிச்சிட்டேன். ஆ, பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்காக ஏதோ மாதிரியே இருக்க? இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். மாயா, என்ன நீங்க நம்பலையா என்ன? மாயா, என்ன பார்த்து பேசு. என்ன? என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ டல்லாக பேசுகிற? இவ்வளோ போல்டாக என் கூட சண்டை போட்ட? எனக்கு அந்த மாயா தான் பிடிக்கும், இந்த உம்முன்னு இருக்கிற மாயா பிடிக்கல. இங்கே பாரு மாயா, உங்கள் அப்பா வேணா உன்னை புரிஞ்சிக்காம இருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டாக உன் மனசை புரிஞ்சு நடந்துப்பேனா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அவளுக்கு மரியாதை கொடுத்தா நடத்தணும். அதான் எனக்கு பிடிக்கும்.
இங்கே பாருமாயா, ஒரு ஃப்ரெண்டாக நீ என்னை நம்புனேன்னா என் கூட இப்படி இருக்கக்கூடாது. நல்லா சகஜமாக இரு, சரியா? ம் கொஞ்சம் சிரிக்கலாமே. ஆமாம், பிரபு சொல்லிக்கிட்டு இருந்தான் நீ கடி ஜோக் நல்லா சொல்லுவியாம்ல, எனக்கு சொல்லவே இல்லை. நாளைக்கு சொல்கிறேன். ம், இப்போ பார்க்க மூஞ்சி அவ்வளோ அழகாக இருக்கு. இப்படியே இரு, சரியா? ம் சரி வாங்க, நேராச்சு, வேலையை முடிப்போம். அதான் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டயம் இருக்கே. இங்கே பாருமாயா, யாருக்காகவும் உன் சிரிப்பை நீ இழந்துடாத, சரியா? ம் ஓகே அர்ஜுன். இவர் நல்லா தூங்கிட்டாரு, ஆனால் நமக்கு தூக்கமே வரலையே. இப்போ நம்ம எஞ்சி பண்ணாலும் இவரே எஞ்சிடுவார். இப்போ என்ன பண்ணுறது? உங்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகு. ஓய், தூங்களே என்ன? தூக்கம் வரல. உங்களுக்கு தூக்கம் வந்தால் நீங்கள் தூங்குங்க. நீ தூங்கு, நாளைக்கு சீக்கிரம் போகணும்ல. அதெல்லாம் நான் கிளம்பிடுவேன், நீங்கள் தூங்குங்க. எதுக்கு தூக்கம் வரல? தெரியலையே. சரிம்மா, உனக்கு தூக்கம் வர தண்டிக்கும் ஏதாவது பேசுவோமா? அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு தூக்கம் வருதுல, நீங்கள் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ தூக்கம் போயிடுச்சு. ஓ அப்படின்னா ஏதாவது விளாட்லாமா? ஏன் அப்படி பார்க்கீங்க? ஆமாம், மணி என்ன? மணி 11 மணி. நைட்டு 11 மணிக்கு விளையாட கூப்பிடுற? விளையாடணும் தோணும்போது எப்போ விளையாண்டா என்ன? ஆஹா, என்ன? உனக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் போயிடுச்சு. அதுக்கு அது வந்து என்ன? நம்ம ரெண்டு பேரும் ஆ மொட்டை மேலே வாக்கிங் போமா? இந்த நடுராத்திரி யாராவது வாக்கிங் போவாங்களா? அதே மாதிரி தான் இந்த நடுராத்திரி யாராவது விளையாடுவாங்களா? ஓ அப்படி, பழிக்கு பழி. சரி, அப்படின்னா நான் ஒரு விளையாட்டு சொல்லித்தரவா? ம் சொல்லுங்க. நான் உனக்கு ஒன்று கொடுத்தேன்னா நீ அதை எனக்கு வட்டி மதினமாக கொடுக்கணும். நீங்க என்ன கொடுத்தாலுமா? ஆமாம், அதான் கேமே. ஏய் திருட்டு பயலே. என்ன புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரியுது, அடி வாங்க போறீங்க. அதான் புரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? நீ என் அருகில் வந்த நிலைய நான் மனதில் சென்று ஒளிய நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ பூக்களுக்குள்ளே தேனுள்ள வரையில் காதலர் வாழ பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ. இவ எங்க போனா? எங்க என்னங்க காஃபி? எப்போ எஞ்சி போன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? கிளம்பி ரெடியா இருக்க? ஆமா, பிரபு கூப்பிட்டுனால கிளம்பிருக்கேன். நீங்களும் போய் கிளம்பிட்டு வாங்க. அது சரி, குழந்தைகளை பார்க்க அவ்வளோ ஆர்வமா? ஏதோ ஒன்று, இந்தாங்க காஃபி குடிங்க, குடிச்சு போய் கிளம்புங்க. சரிடி, கிளம்பலாம். அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா? இங்க பாரு, இப்போ மணி 7, 10 மணிக்கு நீ அங்க இருப்ப, சரியா? அப்போ ஓகே. ஆமா, ஏன் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க என்ன குளிக்காம இருக்கீங்க, நான் குளிச்சு ரெடியா இருக்கேன். உங்ககிட்ட வந்தேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியும். அதனால ஒழுங்கா காஃபி குடிச்சிட்டு போய் குளிங்க. நான் கிச்சனுக்கு போறேன். அடிங்கு. நான் போறேன். அபி, என்னங்க? நீ இந்த சரியில்லை, ரொம்ப அழகா இருக்க. அடியாத்தி அடியாத்தி சரி, நீ போ, நான் கிளம்பிட்டு வரேன். சரிங்க.
இப்போ எதுக்கடி காலங்காத்தால வந்து முறைச்சிக்கிட்டு இருக்க? என்ன எங்க அம்மா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ரூமுக்கு வந்து காஃபி கொடுக்குது? ஏஹே, நான் வீட்டு மாப்பிளமா. அப்படின்னா என்னை தெருவில் எடுத்துட்டு வந்தாங்களா? அட பைத்தியம், இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தமேலாம் பேசிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு வந்து கொடுத்தாங்களே அந்த மாதிரி எனக்கு ரூமில் வந்து காஃபி கொடுக்கணும் எங்கள் அம்மா. இவ்வளோதானா? இந்தா இதை குடி. சீச்சி, நீங்கள் எச்சு வச்சுட்டீங்க, எனக்கு அது வேண்டாம். அடி பாவி, அன்னைக்கு மட்டும் என் ஐஸ்கிரீமை பிடுங்கி தின்ன, அப்போ மட்டும் இந்த எச்சி ஓட்டலையா என்ன? அது ஐஸ்கிரீம். அடி பாவி, இதாவது லைட்டாக தான் குடித்தேன். அந்த ஐஸ்கிரீமை நான் எப்படி தின்னேன், அதைவே நீ தின்ன, இதை குடிக்க மாட்டியா என்ன? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஹலோ. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னடி இப்பதான் முறைச்சிக்கிட்டு இருந்த, இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்க? என் மேல உங்களுக்கு கோவமே வராதா என்ன? வராது. நான் எவ்வளவு கடுப்பு காட்டினாலும் வராதடி பொண்டாட்டி, எதுக்கு இப்படி கேட்க? அப்போ இவ்வளோ நேரம் என்னை வெறுப்பத்திட்டா இருந்த. ம், அடி பாவி, நானும் ஏண்டாவ கோவமா இருக்காளேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன என்ன கொழுப்பா? கொஞ்சம். ஆமா, ஏன் சம்மந்தமே இல்லாம என்ன கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்சிருக்க? அதெல்லாம் அப்படித்தான். ஓய் பொண்டாட்டி, என்ன என்ன உனக்கு பிடிக்குமா? ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியா? எவ்வளோ பிடிக்கும்? நான் சொல்லுவேன், ஆனா கோவப்படக்கூடாது. சொல்லு, கோவப்பட மாட்டேன். உங்களை எனக்கு உப்புக்கல் அளவு பிடிக்கும். என்ன? ஆமாப்பா. அப்போ அவ்வளோதான் பிடிக்குமா? உனக்கு நான் சொல்றது புரியலப்பா. அப்போ புரியவை. வச்சிருவோம். நீயே சொல்லு, உப்பு இல்லாம ஏதாவது நம்ம திங்க முடியுமா? முடியாதான். ஆனா ஸ்வீட்டு உப்பு இருக்காதே. உனக்கு ஒரு தெரியுமா, சில ஸ்வீட்ல லைட்டா உப்பு போடுவாங்க. அப்படியா? ஆமாப்பா. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில. சும்மாவா சொன்னாங்க? நம்ம உரப்பு இல்லாம சாப்பிட்றோம், புளிப்பு இல்லாம சாப்பிட்றோம், ஆனா உப்பு இல்லாம நம்மளால சாப்பிடவே முடியாது. அதனால் தாங்கள் கூற வருவது? உப்புன்னு சாதாரண இடப்படாது, அந்த உப்பு இல்லைன்னா நம்மளால சாப்பிடவே முடியாது. அதுவும் சரிதான். இப்ப நீ சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? மற்றவங்க மாதிரி எனக்கு உன்னை அந்த அளவு பிடிக்கும், இந்த அளவு பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா. இங்கே பாருமோ, இந்த மாதிரி எப்போவும் நீ சிரிச்சிட்டே இருக்கணும், அது ஒன்று தான் எனக்கு. சரியா? ம். ஆமா, நீ ஏன் ரொம்ப நேரம் குனிஞ்சுக்கிட்டே பேசுற? ஏன்னா உன் கண்ணு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. அவ கண்ண பார்த்தா ஐயோ எம்மா, கருநாக பாம்பா கொத்துரம்மா, அவ கள்ளச்சிரிப்புல கவ்வி இழுக்கிற ஆராரிராரிரோ கேட்குதம்மா, நேரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம், என் உயிரில் இருந்து பிரிந்த பகுதி இங்கே, நான் இழந்த சிரிப்பும் இதய துடிப்பும் மீண்டும் இங்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்.